ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லே. Trusted for generation. அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அருஸ் அவர்களே. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உங்களுக்கு மனதை தீர்த்துக் கொண்டு இஸ்ரேல் பாலஸ்தீனியம் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். 2-3 வாரங்களுக்கு முன்னதாக 2 தரப்பினருக்கும் இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் கொண்டு வந்திருந்தார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். 20 அம்ச கோரிக்கையோடு அந்த போர் நிறுத்தம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. ஆனால் இந்த போர் நிறுத்தம் நிலைப்பது போல தெரியவில்லை, தொடர்ச்சியாக ஒப்பந்தத்தை மீறுவது போல் தெரிகின்றது 2 தரப்பினரும் என்று செய்திகள் வருகின்றது. என்ன நிலைமை என்று எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால், இந்த போர் நிறுத்தத்தை இதற்கு முதல் ஏனைய நாடுகள், அரபு நாடுகளாக இருக்கலாம், ரஷ்யாவாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம், இந்த நாடுகள் கூறியது போல இது ஒரு இறுதியான தீர்வை நோக்கியதாக இந்த போர் நிறுத்தம் இல்லாததுதான் தற்போதைய இந்த ஒரு முறியின் நிலைக்கு அது வந்திருப்பதற்கான காரணமாக பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப கிட்டத்தட்ட அங்கு இந்த போர் நிறுத்தம் வந்த பிற்பாடு கூட கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 300க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த திங்கட்கிழமை கூட ஜெனின் பகுதியில் இஸ்ரேலின் கொமாண்டோ படையினர் நடத்திய தாக்குதலில் 3 பாலஸ்தீன ரெசிஸ்டன்ட் குரூப் உறுப்பினர்கள் இறந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதற்கு செயின் பெயின் என்ற இஸ்ரேலின் புலனாய்வு துறையும் இராணுவமும் இணைந்த நடவடிக்கை என்று சொல்லியும், அந்த நடவடிக்கையை இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அவர் அதனை பாராட்டி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இப்ப தெரிந்தே அவர்கள் இந்த போர் நிறுத்தத்தை மீறுகிறார்கள், தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தென் லெபனான் மீது கூட அங்கு இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி படையினர் என்று சொல்வது, அது UNIFIL என்று சொல்ற அந்த அமைதி படையினர் மீது கூட இஸ்ரேலின் ட்ரோன் வகை தாக்குதல் விமானங்கள் கிரனேட்டை வீசி இருக்கிறார்கள். அதே சமயம் டாங்கிகளாலும் தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதலுக்கு ஐக்கிய நாடுகள் சபையும் பிரான்சும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். அதற்கு மேல் அவர்கள் எதுவும் செய்யவில்லை என்றுதான் கூறலாம். அதே சமயம் இஸ்ரேல் இப்போதும், அதாவது போர் நிறுத்தத்துக்கு பின்னரும் பட்டினியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதாகவும், ஈஸ்டன்புல் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சமி அல் அரியன் ஒன்றை தெரிவித்திருக்கின்றார். என்னென்று சொன்னால், போர் நிறுத்த மீறல்களை இஸ்ரேல் வெளிப்படையாகவே செய்து வருவதாகவும், அவர்களுக்கு அனைத்துலக சமூகம் அல்லது இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்த அமெரிக்காவோ அல்லது அதற்கு ஆதரவு வழங்கிய மேற்குலகத்தை பற்றியோ எந்தவித கவலைகளும் இல்லை என்று சொல்லியும், அதே நேரம் அங்கு அவர்கள் உறுதியளித்தது போல உணவுப் பொருட்களோ உதவி பொருட்களோ அங்கு சென்றடையவில்லை என்றும், உறுதியளித்தது மாதிரி மருத்துவ உதவிகள் அங்கு சென்றடையவில்லை என்று சொல்லியும், உறுதியளித்த மாதிரி அங்குள்ள மக்களுக்கான பாதுகாப்பும் அங்கு இல்லை என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அப்ப இந்த போர் நிறுத்தத்தை பொறுத்தவரையில் இந்த எல்லா கைதிகளையும் விடுதலை செய்தாலும் ஹமாஸ் அமைப்பினர் இன்னும் இந்த 13 பேரின் சடலங்கள் அங்கு ஒப்படைக்கப்படவில்லை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு சடலத்தை அவர்கள் ஒப்படைத்திருந்தாலும் அந்த சடலம் தங்களுடையது இல்லை என்று இஸ்ரேல் கூறியிருக்கின்றது. அந்த சடல ஒப்படைப்பில இருதரப்புக்கும் இடையில் இழுபறிகள் இருக்கின்றன. ஹமாஸினால் அந்த சடலங்களை
லொக்கேட் பண்ண முடியவில்லை எங்கெங்கு இருக்கிறது. ஏனென்றால் மிக பாரிய அளவிலான இடிபாடுகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட ஐக்கிய நாடுகள் சபையின் கருத்தின் அடிப்படையில் 55 மில்லியன் தொன் உடைந்த கட்டிடங்கள் அங்கு இருப்பதாக கூறப்படுகின்றது. மற்றது அதை லொக்கேட் பண்ண அதாவது இஸ்ரேல் தாக்குதல்களில் தான் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எங்கெங்கு புதைந்து கிடக்கிறார்கள் என்பது தெரியாத ஒரு விடயமாக இருப்பதாகத்தான் ஹமாஸ் கூறியிருக்கின்றது. ஜோர்டானின் மன்னர் கூறியிருக்கின்றார், அமல்படுத்துவது, போர் நிறுத்தத்தை அமல்படுத்துவது, அது நாடுகள் அதை நிராகரிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றதற்கு என்ன காரணம்? அது யுஎன்னுடைய படை மீது தாக்குதல் நடத்தியதன் ஒரு வெளிப்பாடு என்று நீங்கள் கருதுகிறீர்களா? யுஎன் மீதான படையினர் மீதான தாக்குதல் ஒன்று. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் லெபனான் மீது தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. காசா பகுதி மீதும் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. இருதரப்பும் போர் நிறுத்த மீறல்களை மீறியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தாலும் இஸ்ரேல் மிக அதிக அளவில் மீறுகின்றது. அது மட்டுமல்லாது நீங்கள் கூறியது போல இந்த ஜோர்டான் வேலி என்று சொல்கின்றது, வடக்கு ஜோர்டான் வேலி என்று சொல்கிறது மேற்கு கரையில் உள்ள ஒரு பிரதேசம். அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மேற்கு கரையில் பலவந்தமாக குடியேறியவர்கள் அங்குள்ள வீடுகளை அளித்திருக்கிறார்கள். பயிர் நிலங்கள், நீர்நிலைகள், மற்றது மக்களுக்கான அத்தியாவசிய தேவைகளுக்கான பண்ணைகள், உணவுப் பொருட்கள் எல்லாவற்றையும் அளிப்பதாகவும் இதுவரையிலும், அதாவது 2023ஆம் ஆண்டு இந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் இதுவரையிலும் கிட்டத்தட்ட 7,000 தாக்குதல்கள் அங்கு இடம்பெற்றிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இப்ப இஸ்ரேலை பொறுத்தவரையில் இப்ப நீங்கள் பார்க்கலாம், ஜெனின் பகுதியில் இடம்பெற்ற தாக்குதலை கூட இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் அதை வெளிப்படையாக ஆதரிக்கிறார், வெளிப்படையாக அதை பாராட்டுகிறார். என்னும் போது இந்த போர் நிறுத்தத்தை பயன்படுத்தி இந்த ஹமாஸ் அமைப்பினரோ அவர்களின் தலைவர்களோ அல்லது அரசியல் பிரிவு தலைவர்களோ வெளியில் வரும்போது அவர்களை அந்தந்த இடங்களில் வைத்து படுகொலை செய்வதற்கான திட்டத்துடன் தான் அவர்கள் போர் நிறுத்தத்துக்கே சென்றிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது. கடந்த வாரமும் நீங்கள் பார்க்கலாம், ஒரு காஃபி ஷாப்பில் வந்து பல ஹமாஸ் உறுப்பினர்கள் 5 பேர் கொல்லப்பட்டார்கள், ஒரு கட்டளை தளபதி உட்பட. நீங்கள் போன தடவை உரையாடும் பொழுது கூறினீர்கள், இந்த 20 அம்ச திட்டத்தோடு இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அவசரமாக நீங்கள் கூறினீர்கள் என்று அப்பொழுது சொல்லும் பொழுது நாங்கள் விளையாட்டாக இந்த நோபல் பரிசு தொடர்பாக பேசியிருந்தோம். ஆனால் அதுதான் உண்மையான நிலை இருப்பது போல் தெரிகின்றது. அந்த அவசரமாக கொண்டு வந்தவர்கள் நோபல் பரிசை சில வேளைகளில் டொனால்ட் ட்ரம்ப் கொடுப்பார்கள். ஆனால் அவர்களுடைய உண்மையான நிலை என்பதை இப்பொழுது வெளிப்படுத்துகிறது போல் தெரிகின்றது. நீங்கள் அப்படி பார்க்கவில்லையா? உண்மைதான். என்னென்று சொன்னால் அவசரமாக கொண்டு வரப்பட்டதும் அடவாசி காசா நிலத்தை தங்கள் வசம் வைத்திருப்பதற்குமான ஒரு சூழ்ச்சியாகத்தான் அதனை பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம், அந்த ஜெலோ லைன் என்று நீங்கள் பார்க்கலாம், அந்த மேப்பில பார்த்தால் தெரியும். ஜெலோ லைன் வந்து கிட்டத்தட்ட அந்த காசா பகுதி உங்களுக்கு தெரியும், அது ஒரு ஸ்ட்ரைப் தான் சொல்றது, ஒரு சிறிய பகுதி. அந்த சிறிய பகுதியிலும் 58% இப்போது இஸ்ரேல் தனது வசம் வைத்திருக்கிறார்கள், பஃபர் என்று சொல்லி. அதற்குள் போகிறவர்களை தான் சுடுகிறார்கள், சுட்டு அதில் பலர் இறந்தும் இருக்கிறார்கள். அப்ப ஏற்கனவே மிகவும் சிறிய பகுதி, அதிலும் 58% என்று சொன்னால் இப்போது காசாவில் அந்த மக்களுக்கு இருக்கிறது 2.1 மில்லியன் மக்களுக்கு இருக்கிறது வந்து வெறும் 42% காசா பகுதி தான் அங்கு இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இந்த போர் இந்த அழிவுகளுக்கான செலவீனங்களை கிட்டத்தட்ட ட்ரம்பின் கருத்தின்படி அவர் கூறியிருக்கின்றார், 70 பில்லியன் டாலர்கள் செலவாகும் அதனை மீள் கட்டியமைப்பதற்கு. அதனையும் அரபு நாடுகள் முன்வந்து தர வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால், ஒன்று அவசரமாக கொண்டு வரப்பட்டது இந்த நோபல் பரிசுக்கான ஒரு திட்டம். 2வது, தற்போதைய நிலையில் ஒரு அரவாசி காசா பகுதியை தாங்கள் கையகப்படுத்திக் கொண்டு மிகுதிக்குள் அந்த மக்களை கொஞ்சம் சிறிது காலம் வாழ வைத்துவிட்டு பிறகு அதையும் கைப்பற்றுவது. அதாவது முதலாவது அவர்களின் திட்டமாக இருந்தது காசாவை முழுமையாக கைப்பற்றுவது. ஆனால் அது கைகூடாத போன இடத்தில் ஒரு 58% முதலில் கையகப்படுத்துவது, அதை உறுதிப்படுத்தியவாறு அதை காசா மக்களுக்கு அந்த 42% பழகி போன பிற்பாடு மெல்லமாக அதனையும் கைப்பற்றி விடுவதாகத்தான் இந்த நடவடிக்கையை பார்க்கும் போது தெரிகின்றது. அது மட்டுமில்லாமல் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதியை
இஸ்ரேலோடு இணைக்க வேண்டும் என்று இஸ்ரேலுடைய நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடைபெற்று வெற்றிகரமாக நிறைவேற்றுகிறார்கள். இதற்கு உடனடியாக மிகவும் ஆத்திரத்தோடு ஜேடி வான்ஸ் மற்றும் மார்க்கோ ரூபியோ அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். ஏதோ கடுமையாக தாங்கள் எதிர்ப்பது போல் காட்டியிருக்கிறார்கள். இது என்ன நாடகம்? இந்த நாடகத்தை எல்லோரும் புரிந்திருக்கிறார்களா அல்லது அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமைதான? இதனுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது? அந்த நாடாளுமன்றத்தில் அது நிறைவேற்றிய பிற்பாடு ஜேடி வான்ஸ் அதற்கு எதிராக கருத்து தெரிவித்திருந்தார். மார்க்கோ ரூபியோவும் அமெரிக்காவின் வெளிவார செயலாளரும் இதற்கு எதிராக கருத்து தெரிவித்திருந்தார்கள். அமெரிக்கா இதனை அனுமதிக்காது என்று கூறியிருந்தார்கள். ஆனால் அது அவை எல்லாம் என்ன ஏன் என்று சொன்னால், இந்த அரபுலக நாடுகள் தற்போது இந்த மேற்குலகத்தின் பலவீனத்தை அறிந்து கொண்டு ஏனைய சீனாவோ ரஷ்யாவுடனோ ஒரு நல்லுறவுகளை ஏற்படுத்துவதால் வாழ்ந்த பிரச்சனை தான் அது. எனவேதான் ஏதோ ஒரு விதத்தில் அடங்கி பதுங்கி போக வேண்டிய ஒரு நிலையும் அவர்களுக்கு இருக்கிறதே தவிர அவர்களுடைய உள்நோக்கம் அதனை அவ்வாறு இல்லை. ஏனென்று சொன்னால், இஸ்ரேலின் தலைநகரத்தையே ஜெருசலத்துக்கு மாற்றியவர் தான் தற்போதைய அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் தற்போதைய உலக ஒழுங்கு வந்து அவர் முதல் அரசு தலைவராக வந்த போது இருந்ததற்கும் தற்போது உள்ளதற்கும் பாரிய வேறுபாடுகள் இருக்கின்றன. அப்ப அதை சமாளிப்பதற்கான ஒரு முயற்சி. எனவேதான் இஸ்ரேல் மீது இதுவரை காலமும் இல்லாத அளவுக்கு அமெரிக்கா ஒரு அழுத்தத்தை கூட போட்டிருக்கின்றது. போர் நிறுத்தமாக இருக்கலாம், போர் நிறுத்தத்தை கொண்டு வந்ததாக இருக்கலாம், அல்லது கட்டார் அரசு தலைவரிடம் மன்னிப்பு கேட்டதாக இருக்கலாம். இவ்வாறு பல விடயங்களில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான தற்போதைய இந்த நிலைமை வந்து தற்போதைய இந்த முருகல் நிலைக்கான காரணம் வந்து உண்மையில் அமெரிக்கா பலஸ்தீன மக்களுக்கோ அல்லது காசா மக்களுக்கோ ஆதரவாக இல்லை. மாறாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த தற்போதைய மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு மாற்றத்தை மீண்டும் தங்களுக்கு சார்பாக மாற்றுவதற்கான, அரபு நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றத்தை தங்களுக்கு சார்பாக கொண்டு வருவதற்கான ஒரு காலத்தை வாங்கும் முயற்சி. இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக பிபிசியினுடைய நிருபர் கூட போர் நிறுத்தம் அவசரமாக நடத்தப்பட்டது, ஆனால் அதற்கான வழிவரவு ஒன்றும் சரியான வகையில் வரையப்படவில்லை என்ற விதத்தில் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மிகவும் சுருக்கமாகவே இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினுடைய இந்த போர் நிறுத்தம் இது எவ்வளவு தூரம் நீடிக்கும் என்று நம்புகிறீர்கள்? மற்ற நாடுகள் இந்த போர் நிறுத்தம் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்? மெல்ல மெல்ல பல நாடுகளுக்கும் அந்த நம்பிக்கை மெல்ல மெல்ல உடைந்து கொண்டு வருவது போலதான் தெரிகின்றது. ஏனென்று சொன்னால், இஸ்ரேல் தன்னிச்சையாக பல பெருமளவான போர் நிறுத்த மீறல்களை மேற்கொள்கின்றது. அதனை கண்டனம் செய்வதற்கு அப்பால் இந்த மேற்குலக நாடுகள் பெரிதாக கண்டுகொள்வதில்லை என்ற ஒரு நிலையும் இருக்கின்றது. இரண்டாம் கட்டம் என்று சொல்லி ட்ரம்ப் இரண்டாம் கட்டத்துக்கு அவர்கள் நகரவே இல்லை. முதலாம் கட்டம் போரை நிறுத்தினார்கள், கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்தார்கள், இப்போது இறந்தவர்களின் சடலங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளத்தோடு நிற்கிறது. அது முதலாம் கட்டம். இரண்டாம் கட்டம் என்பது இப்ப ஹமாஸை அங்கிருந்து வெளியேற்றுவதோ அல்லது ஹமாஸின் ஆயுதங்களை களைவதோ அல்லது இஸ்ரேல் வந்து முற்றாக வெளியேறுவதோ அல்லது அந்த மக்களை முற்றாக குடியமர்த்துவதோ எந்த நடவடிக்கைகளையும் இப்போது அவர்களால் முன்னகர முடியவில்லை. அதற்கு ஒரு முட்டுக்கட்டையாக இஸ்ரேலும் தான் இருக்கின்றது. இப்ப இஸ்ரேல் தொடர்ச்சியாக போரைத்தான் விரும்புகின்றது. என்றால் பெஞ்சமின் நெத்தனியாவுடைய அரசியல் வாழ்வுக்கான அது ஒரு அடித்தளமாக போரை தான் அவர் வைத்திருக்கின்றார். ட்ரம்பை பொறுத்தவரையில் ட்ரம்ப் ஒன்றை தெரிவித்திருக்கின்ற அந்த இஸ்ரேலுக்கு, அதாவது பெஞ்சமின் நெத்தனியாவு மீதான ஊழல் குற்றச்சாட்டுக்களை கைவிடும்படியும், அவ்வாறு கைவிட்டால் வந்து அவர் வந்து இந்த போர் நிறுத்தத்தை தொடருவதற்கு, ஏனென்று சொன்னால் அவர் இந்த பதவியிலிருந்து தான் அகற்றப்பட்டால் தன் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு தான் சிறையில் அடைக்கப்படலாம் என்ற ஒரு அச்சம் இருக்கின்றது. அதை களைவதற்கு ட்ரம்ப் முற்பட்டிருக்கின்றார். ஆனால் இஸ்ரேலின் அரசியல் பீடம், அரசியல் தரப்பு வந்து இந்த போருக்கு பின்பாடு ஒரு உறுதியான நிலையில் இல்லை. அப்ப எனவேதான் பெஞ்சமின் நெத்தனியாவை பொறுத்தவரையில் தான் அதிலிருந்து பதவியிலிருந்து விலகுவதற்கு அவர் விரும்பவில்லை. அப்ப அவர் விரும்பாத கட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் மீண்டும் போரை தூண்டுவதற்கான முயற்சிகளை இவர் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார். இது கட்டுப்படுத்தப்படும் வரையிலும் அங்கு ஒரு போர் நிறுத்தம் நிரந்தரமாக கொண்டு வர முடியாது. நிச்சயமாக பல அவதானிகள் இதை ஏற்கனவே ஊகித்திருந்தார்கள். இந்த போர் நிறுத்தம்
ஏனென்றால் அமெரிக்கா ஒரு காலமும் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட போவதில்லை. இஸ்ரேல் அமெரிக்கா சொல்வதை கேட்பதும் இல்லை. எனவே இது ஒரு காலமும் முடிவுக்கு வரப்போவதில்லை என்பதை தான் கூறுகிறார்கள். சரி, டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த மட்டும் அவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அங்கே போறார், இங்கே வாரார், பல நாடுகளில் பலவிதமான நெருக்குவாரத்தை ஏற்படுத்துகின்றார். ஆசிய மாநாட்டு என்ன மாநாடு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமாகி திங்கட்கிழமை அது முடிவடைந்திருந்தது. ஆசியன் மாநாடு வந்து அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ் என்ற குழு மாநாடு 47வது மாநாட்டில் கலந்து கொள்ள சென்றிருந்தார். இந்த மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்வதாக இருந்தது. இறுதி நேரத்தில் அவர் அதிலிருந்து பின்வாங்கி இருந்தார். ஏனென்று சொன்னால் பாகிஸ்தான் வந்து அந்த முதலில் அங்கு சென்றதும் பாகிஸ்தான் வந்து அங்கு ஒரு மேலோங்கிய நிலையை எடுத்ததும் வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடமாக போய்விட்டது. எனவேதான் நரேந்திர மோடி அந்த மாநாட்டிலிருந்து பின்வாங்கி இருந்தார். இருந்த போதும் பிரேசில் அதிபராக இருக்கலாம், மலேசியா, தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம் என்று சொல்லி பல நாடுகளை சேர்ந்தவர்கள் போயிருந்தார்கள். ஆனால் முக்கிய நாடுகளான சீனாவோ, ரஷ்யாவோ அல்லது இந்தியாவோ தனது தலைவர்களை அனுப்பவில்லை. சீனாவின் பிரதமர் அங்கு சென்றிருந்தார். ட்ரம்ப் அங்கு வந்து வியட்நாம், தாய்லாந்து, கம்போடியா, மலேசியா போன்ற நாடுகளுடன் ஒரு வர்த்தக உடன்பாட்டை மேற்கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த 4 நாடுகளுக்கு முன்னர் அமெரிக்கா 20% வரியை விதித்திருந்தார்கள். இப்போது அந்த வரியை வந்து குறைத்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் எவ்வளவு என்று அதை கூறவில்லை. அதே சமயம் சீனாவின் பிரதமருக்கும் மலேசிய பிரதமருக்கும் இடையில் திங்கட்கிழமை வெர்ஷன் 3 என்று சொல்கின்ற இந்த ஆசியன் கூட்டமைப்பு நாடுகளுக்கும் சீனாவுக்குமான வர்த்தக உடன்பாடு 3வது வெர்ஷன் 3.0 வெர்ஷன் நிறைவேற்றப்பட்டதாக கூறப்படுகின்றது. சீனாவுக்கும் ஆசியன் நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கின்றது கடந்த 15 வருடங்களில். அதாவது 2010ஆம் ஆண்டு $235 பில்லியன் இருந்தது. இப்போது $1000 பில்லியன், கிட்டத்தட்ட ஒரு 1 ட்ரில்லியனா அது உயர்ந்திருக்கின்றது. அப்ப இந்த உயர்வு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வருடமும் 10% அதிகரித்திருக்கு. அப்ப இந்த உயர்வு வந்து இப்ப இது தொடர்பாக ஜீவா ஜென் என்றவர் வந்து பொருளியல் துறையில் பேராசிரியராக இருக்கின்றார் ஹாங்காங் பல்கலைக்கழகத்தில். அவர் கூறியிருக்கின்றார், இது சீனாவுக்கும் ஆசியன் நாடுகளுக்கும் இடையிலான வின் சிச்சுவேஷன் தான் என்றும், அது இந்த அமெரிக்க அதிபரின் வரி விதிப்புகளை அடுத்து சீனா வந்து தனது வர்த்தக நடவடிக்கைகளை விஸ்தரித்திருக்கின்றது வெவ்வேறு நாடுகளுக்கு. இப்ப மேற்குலகத்தை மட்டும் சார்ந்திருக்காமல் ஆசியா, ஆப்பிரிக்க நாடுகளுடனான அதன் வர்த்தகத்தின் விரிவாக்கம். இப்ப ஆசியன் இந்த கம்யூனிட்டியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கூட்டமைப்பின் கம்யூனிட்டியை கிட்டத்தட்ட 2 பில்லியன் மக்கள், 7 பில்லியன் மக்கள் உலக ஜனத்தொகையில் கிட்டத்தட்ட 2 பில்லியன் மக்களை அது கொண்டிருக்கிறதால் வந்து இந்த சீனாவின் இந்த வர்த்தக நடவடிக்கைகள் வந்து ஆசியன் பிரதேசத்துல வந்து ஒரு சீனாவுக்கு ஒரு நன்மையானதான் அவர் கூறியிருக்கிறார். அதே சமயம் டொனால்ட் ட்ரம்ப் அதை முடித்துக் கொண்டு அவர் ஜப்பானுக்கு சென்றிருக்கின்றார். ஜப்பானில் வந்து உங்களுக்கு தெரியும், ஜப்பான் இப்போது புதிய பிரதமரை அவர் சந்தித்திருக்கின்றார். ஜப்பானுடனான ஜப்பானில் அமெரிக்காவின் 7வது கடற்படை பிரிவு அங்கு தங்கி இருக்கின்றது. அந்த 7வது கடற்படை பிரிவிலும் அவர்கள் பீட் ஹெசத்தாக இருக்கலாம், பாதுகாப்பு அமைச்சர், அல்லது டொனால்ட் ட்ரம்பாக இருக்கலாம், இருவரும் வந்து உரையாற்றி இருக்கிறார்கள். அதே சமயம் வந்து இந்த தென் கொரியாவுக்கு வந்து அவர் ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கோஆபரேஷன் எபெக் என்று சொல்ற அந்த கூட்டமைப்பின் கூட்டத்தொடர் ஆரம்பமாக இருக்கின்றது இந்த வார இறுதியில். அதாவது இந்த 30ஆம் தேதி 31ஆம் தேதிகளில் அதில் கலந்து கொள்வதற்காக ட்ரம்ப் அங்கு செல்கின்ற சமயம் சீனாவின் அதிபர் அங்கு செல்ல போவதாக கூறப்படுகின்றது. அப்ப சீனாவின் அதிபர் அங்கு செல்ற அதே சமயம் வந்து சீனாவுக்கு ஏற்கனவே இந்த நவம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு 100% வரியை விதித்திருந்தவர் இப்போது அமெரிக்காவின் திரைசேரியின் செயலாளர் ஸ்காட் பெசட் ஒன்றை கூறியிருக்கின்றார், அந்த வரியை தாங்கள் கைவிடப் போவதாக.
அப்ப சும்மா அவர்கள் சீனா மீது ஒவ்வொரு காலம் 500 வீதம் 100 வீதம் 200 வீதம் என்று சொல்வதே தவிர அதை இப்ப ஒரு அந்த டெட் அவர் போட்ட டெட்லைன் ஒரு கிழமைக்கு முதல் வரும்போது அவர்கள் அதை கைவிட்டு விடுறார்கள். ஆனால் இது ஒரு முக்கியமான கூட்டமாக இடம்பெறப் போகின்றது. அதாவது சீன அதிபருக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான சந்திப்பு தென்கொரியாவில் இந்த வாரம் இடம்பெறப்போம். அவர் அங்கே ஆசிய பகுதியில் பல வேலைகள் இறங்கி இருக்கின்ற நேரத்தில் அங்கே நீங்கள் இப்பொழுது மாநாட்டுக்கு சென்று வந்த விடயத்தை நீங்கள் கூறினீர்கள். அப்பொழுது சவுத் சீனா கடலில் ஒரே நேரத்தில் 2 விமானங்கள் விழுந்து நொறுங்கியதாக கூறப்படுகிறது. கேட்கும் பொழுது ஏதோ ஒரே நேரத்தில் 2 விமானம் விழுவது எவ்வளவு சாத்தியம் என்று எனக்கு புரியாமல் இருக்கின்றது. நீங்கள் தான் தெளிவாருங்கள். உண்மைதான். என்னென்று சொன்னால் ட்ரம்ப் அந்த ஆசிய பிராந்தியத்தில் நின்ற சமயம் உங்களுக்கு தெரியும், தென் சீன கடல் மிகவும் ஒரு ஹாட் பாயிண்ட் என்று சொல்றது. நெடுக அங்கு அமெரிக்காவின் அத்துமீறல்கள், ஆஸ்திரேலியாவின் அத்துமீறல்கள் என்று சொல்லி அது ஒரு பிரச்சனைக்குரிய பிரதேசம். ஏனென்று சொன்னால் அந்த பிரதேசத்துக்களால் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு ஒன்றுக்கு $3 trillion பெறுமதியான வர்த்தக போக்குவரத்துகள் இடம்பெறுகின்ற பிரதேசம். அது மட்டுமல்லாது அங்கு அதிக கனிம வளங்கள் கொண்ட கடற்பகுதியும் அந்த பகுதி. அதில்தான் எனவேதான் அங்கு சீனா ஒரு செயற்கை தீவை அமைத்திருந்தது. இப்போது ட்ரம்ப் அங்கு நின்ற சமயம் கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்கலாம், ட்ரம்ப் அந்த பிரதேசத்துக்கு ட்ரம்ப் மதியம் 2 மணிக்கு அந்த மலேசியாவை விட்டு அந்த கடற்பகுதியால் வெளியேறி கொண்டிருக்கின்றார். அந்த சமயம் 2:45க்கு தென்சீன கடற்பகுதிக்குள் அவர் நுழைந்த போது சீஹாக் என்ற அமெரிக்காவின் கடற்படையின் MH-60 RC என்ற உலங்கு வானூர்தி திடீரென்று கடலுக்குள் வீழ்ந்திருந்தது. அப்ப அதிலிருந்த 3 கடற்படையினரையும் மீட்ட பிற்பாடு மீண்டும் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் F-18A என்ற சூப்பர்கானட் விமானம் ஒரு 30 நிமிடத்தில் திரும்பவும் விழுந்து விட்டது. அப்போதும் ட்ரம்ப் அந்த பிரதேசத்தில் தான் நிற்கிறார். அதாவது இது தற்செயலாக நிகழ்ந்ததா அல்லது உண்மையில் இது யாரும் வீழ்த்தினார்களா என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி எல்லோரிடமும் எழுந்திருந்தது. இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா F-16C இந்த சூப்பர்கானட் விமானம் கிட்டத்தட்ட ஒரு விமானம் $60 மில்லியன் பெறுமதியான விமானம். இந்த வருடம் மட்டும் அமெரிக்கா இது 4வது விமானம் விழுந்திருக்கின்றது. USS நிமிட்ஸ் என்ற விமானம் தாங்கி கப்பல். இப்ப இந்த கப்பலில் இருந்து 3 விமானங்கள் செங்கடலில் விழுந்திருந்தன. உங்களுக்கு தெரியும், ஹூதிஸ் என்ற தாக்குதல்களின் போது. இப்போது 4வது விமானம் விழுந்திருக்கிறது. இப்ப பல ஆய்வாளர்கள் இதை நம்புகிறார்கள் இல்லை. ஏனென்றால் ட்ரம்ப் வானத்தில் மேலே நிற்கும் போது கீழே நின்ற விமானம் தாங்கி கப்பலில் இருந்த 2 விமானங்கள் அடுத்தடுத்து விழுந்தது. இது தொடர்பாக ஜப்பானில் இறங்கிய ட்ரம்பிடம் நிருபர்கள் கேட்ட போது பேட் ஃபியூவல் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது எரிபொருட்கள் மாசு, அதாவது கலப்படமிக்க எரிபொருட்கள் அல்லது எரிபொருள் பிரச்சனையால் தான் இயந்திரம் நின்று அது விழுந்ததாக கூறியிருக்கின்றார். நிமிட்ஸ் என்ற விமானம் தாங்கி கப்பல் அமெரிக்காவின் மிகவும் பழமையான கப்பல். 1975ஆம் ஆண்டு அது பாவனைக்கு வந்திருந்தது. அடுத்த வருடம் 2026ஆம் ஆண்டு அது ஓய்வு பெறப்போகிறது. ஆனால் இருந்த போதும் எல்லாரும் நீங்கள் பார்க்கலாம், அநேகமான சர்வதேச ஊடகங்களில் ஒரு கேள்விக்குறியோட தான் இந்த செய்தி போடப்பட்டிருக்கிறது. அதாவது ட்ரம்ப் அங்கு நின்ற நேரம், இந்த விமானங்கள் வீழ்ந்த நேரம் எல்லாவற்றையும் அவர்கள் போட்டிருக்கிறார்கள். இதுல மின்னணு சாதனங்கள் அல்லது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஆக இருக்கலாம் என்று பலர் இப்போது கருதுகிறார்கள். என்னென்று சொன்னால், அதாவது இந்த விமானங்கள் கட்டுப்பாடுகளை குழப்பி அதனை வீழ்த்தி இருக்கலாம் என்று பலரும் கருதுகிறார்கள். ஆனால் அமெரிக்க கடற்படை கூறுகின்றது என்று சொன்னால், தாங்கள் இது தொடர்பாக விசாரணைகளை நடத்தி கொண்டிருப்பதாகவும் அந்த விசாரணை முடிவு வந்த பிற்பாடுதான் அது தொடர்பாக தாங்கள் அறிக்கை சமர்ப்பிப்பார்கள் என்று சொல்லியும் பசிபிக் பிராந்தியத்தின் கட்டளை மையம் தெரிவித்திருக்கின்றது. ஆனால் இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் என்றது இப்ப ரஷ்யாவிடம் இருக்கின்றது, சீனாவிடமும் இருக்கின்றது. அந்த கடற்பகுதியில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சீனா H-6 ரக குண்டுவீச்சு விமானங்களையும் அங்கு நிறுத்தி வைத்திருக்கின்றது. சீனாவின் கடற்படையினரின் பிரசன்னம் அங்கு மிகவும் அதிகமாக இருக்கின்றது. அப்ப EMP என்றது ஒரு
மின் அணுவியல் உபகரணங்களை செயலக்க செய்யும் ஒரு பொறிமுறை என்று சொல்கிறார்கள். அந்த பொறிமுறை மூலம் இந்த விமானம் விழுந்ததா என்ற கேள்வியும் இருக்கு. கலப்பட எண்ணெயை விமானத்தில் பயன்படுத்துகிறார்கள் என்றால் எங்கெங்கே எல்லாம் கலப்படங்களை பயணிப்பார்கள் என்று இப்ப இலவாகவே நாங்கள் அறிந்து கொள்ளலாம். நன்றி அரசுகளை இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளையும் டொனால்ட் ட்ரம்ப் மாநாட்டுக்கு சென்ற விடயங்களும் 2 விமானங்கள் விழுந்த விடயங்களையும் உயிரோடு தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.